புளி சாதம் பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. அதுவும் நைட்டு சாதத்தில நம்ம புளி கிளறி மிக்ஸ் பண்ணி மறுநாள் தாளிச்சு சாப்பிடும்போது, அது செமையா இருக்கும். அந்த மாரி சாப்பிட்றது எனக்கும் ரொம்ப பிடிக்கும். அதுக்கு நைட்டு வந்து சாதம் கொஞ்சம் அதிகமாயிடுச்சு. அதனால அந்த புளியோட நான் வந்து உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிருந்தேன். மறுநாள் காலையில தாளிக்கும்போது எண்ணெய், கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கடலை பருப்பு, பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாய், நான் வந்து பூண்டு ஒரு 4 பல்லு தட்டி சேர்த்துருக்கேன். நல்லாயிருக்கும். ஒரு சிலர் வந்து இதில வெங்காயம் கூட போடுவாங்க. ஆனா, நான் வெங்காயம் போட்டு செய்ய மாட்டேங்க. எனக்கு இப்படி தான் புடிச்சிருக்கு. வேர்க்கடல நான் சேர்க்கல. வேணுன்றவங்க சேர்த்துக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்குங்க. நல்லா அந்த பச்சை வாசனை போற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு, மழைக்கு அப்படியே இந்த காலையில வந்து சில்லுன்னு குளிரும். ஆனா, இந்த புளி சாதம் சுட சுட சாப்பிடுவேன் பாருங்களேன். நைட்டு இந்த புளி சாதம் செம்ம வாசனையா டேஸ்ட்டா இருக்கும். அது கூட நான் மாங்காய் ஊறுகாய் தான் வீட்ல போட்ட மாங்காய் ஊறுகாய் சாப்பிட்டு இருந்தேன். அவ்ளோ நல்லா இருந்துச்சு. யாருக்கெல்லாம் இந்த புளி சாதம் பிடிக்கும்னு சொல்லிட்டு லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய். நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம்.